ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். நான் என்னோட 4th மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்கேன். செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மள நிறைய பேருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னோடய 4th மந்த் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டெய்லி ரொட்டீன் என்ன அண்ட் ப்ரெக்னன்சியோட கேர் என்ன 4th மந்தில், நான் என்ன கிளாத்ஸ்லாம் வேர் பண்ணேன் அண்ட் டாக்டர் செக்கப்பில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அண்ட் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 4th மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் 4th மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4th மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்றது செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். லைக் கூலிங்காக இந்த சென்ஸ், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா டயர்ட்னஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த செமஸ்டரில் உங்களுக்கு எனர்ஜி வரும்னு சொல்லலாம். லைக் 4th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மந்த் நீங்கள் ஃபீல் பண்ணதை விட பெட்டராகவே இந்த செமஸ்டரில் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாகவே இருக்கும், டயர்டாகவே இருந்தேன். ஆனால் இந்த 4th மந்தில் நான் அது கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணேன். அண்ட் ப்ரெக்னன்சி எல்லாருக்குமே சேமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, ஒருத்தருக்கும் இது டிஃபர் ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எனக்கு வாமிட் இல்லை. ஆனால் 4th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லைக் மிட் ஆஃப் த 4th மந்த் எனக்கு சம் ஃபுட்ஸ் செட் ஆகலை. ஸோ அதனால எனக்கு வாமிட்டிங்குமே இருந்தது. உங்களுக்கு 4th மந்த் ப்ரெக்னன்சி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4th மந்த் ப்ரெக்னன்சின்றது செகண்ட் செமஸ்டரோட ஸ்டார்டிங் பீரியட். ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட செகண்ட் செமஸ்டர் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நான் என்னோடய 4th மந்த் ப்ரெக்னன்சியில் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எனர்ஜி லெவல் பெட்டராச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்காக செகண்ட் செமஸ்டரில் எனக்கு எனர்ஜி பெட்டராகவே இருந்தது. லைக் நான் ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். செகண்ட் செமஸ்டர் எனக்கு அது கொஞ்சம் கம்மியாச்சு. மார்னிங் சிக்னஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னே சொல்லலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த செமஸ்டரில் எனக்கு அப்படைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. லைக் பசிக்கிறதுமே அதிகமாக ஆச்சு. அண்ட் என்னோடய பேபி ஸ்லோவாக பெருசாக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 3 மந்தில் எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. 3rd மந்த் எண்டில் என்டி ஸ்கேனில் பார்க்கும்போது லைட்டாக பம்ப் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4th மந்த் எண்டெலாம் நான் பார்க்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. லைக் ஸ்டமக்குமே கொஞ்சம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ப்ரெக்னன்சி எல்லாருக்கும் சேம்னு கிடையாது, அது ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி இருந்ததுன்றது தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். டாக்டர் செக்கப் 4th மந்த் ப்ரெக்னன்சி எண்டில் நான் என்னோடய டாக்டர் செக்கப்புக்கு போனேன். ஸோ 3rd மந்த் எண்டில் தான் நான் என்டி ஸ்கேன் எடுத்திருந்தேன். 4th மந்த் எண்டில் நான் செக்கப் போனப்போ யூஸ்வலாக எல்லாமே செக் பண்ணுற மாதிரி வெயிட்டு, பிபி, ஹெச்பி இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் 4th மந்தில் ஏஎன்சி ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா ஒரு பிளட் டெஸ்ட்டு தான். ஸோ இதில் நிறைய செட் ஆஃப் டெஸ்ட் வரும். லைக் தைராய்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேபியோட க்ரோத் பார்க்கறதுக்காக செக் பண்ணுறது தான். எனக்கு சுகர் டெஸ்ட்டுமே இந்த லைக் குளுக்கோஸ் டெஸ்ட்டுமே இந்த செக்கப் அப்போ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் 2 பேருமே டயபெட்டிக்னால எனக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் என்னோடய மேம் இயர்லியாகவே எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் ஏன் இயர்லியாக எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால இயர்லியாக எடுக்கிறது பெஸ்ட்டு, சேஃபர் சைடு அப்படின்னு சொன்னதுனால நான் இயர்லியாகவே எடுத்து பார்த்தேன். குளுக்கோஸ் குடிச்சிட்டு 2 hours கழித்து அந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ 2 hours கழித்து எடுத்து பார்த்ததில் எனக்கு அந்த டைம் 149 காமிச்சது. ஸோ 149 காமிச்சதுனால நான் சுகர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ மேம் கிட்டே போய் திரும்பியும் ரிப்போர்ட் காட்டும் போது மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 149 ஓகே, நீங்கள் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஃபாஸ்டிங் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மேம் எனக்கு ஏஎன்சி ப்ரொஃபைல் எடுக்க சொன்னாங்க. எல்லா டாக்டருமே ஏஎன்சி ப்ரொஃபைல் எடுக்க சொல்லுவாங்களா இல்லை குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு என்னோட மேம் எடுக்க சொன்னதுனால இந்த டெஸ்ட் எல்லாமே நான் எடுத்தேன். ஸோ இது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியாகவே எடுக்கிறது நல்லது. பிகாஸ் பேபியோட க்ரோத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் சுகர்லாம் நம்ம இயர்லியாகவே பார்க்குறது நல்லதுன்றதுனால என்னோடய மேம் என்னை இயர்லியாகவே எடுக்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அவங்க என்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏஎன்சி ப்ரொஃபைலில் பார்க்கும்போது எனக்கு தைராய்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்தது. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எனக்கு தைராய்டெலாம் எதுவுமே இல்லை. ப்ரெக்னன்சியில் தான் எனக்கு தைராய்டு இருந்தது. ஸோ அது ரொம்ப காமன் தான் அப்படின்னு சொல்லி தான் டாக்டருமே சொன்னாங்க. அண்ட் என் ஹஸ்பண்டுமே அதான் சொன்னார். ஸோ எனக்கு வந்து மேம் வந்து ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. எவ்ரிடே மார்னிங் எழுந்தோன்னே லைக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த டேப்லெட் போடணும், எம்டி ஸ்டொமக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து 50 mg கொடுத்தாங்க இந்த டேப்லெட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து எவ்ரிடே மார்னிங் இயர்லியாகவே லைக் ஒரு 7 o'clock மாதிரியே போட்டுருவேன். 7 o'clock போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 45 minutesல இல்லை 1 hourல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டேப்லெட்டு தான் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு ஏஎன்சி ப்ரொஃபைல் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம், தைராய்டு டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு இருக்குதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப காமன் தான், இந்த சுகர், பிபி, அதுக்கப்புறம் தைராய்டு இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் காமன்னு தெரிஞ்சோன்னே ஓகே அப்படின்னு எனக்கு இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய 4th month ப்ரெக்னென்சியில் என்ன மெடிக்கேஷன் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து மேம் வந்து ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months நான் அது தான் போட்டுட்ருந்தேன். 4th month எண்டு வரைக்குமே நான் அது தான் போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அது தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபோலிக் ஆசிட் அண்ட் ஹார்மோன் டேப்லெட் இது 2 மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் வந்து அயன் டேப்லெட் அந்த இதுக்கெலாம் இன்னும் போகலை. இப்போதைக்கு நான் இந்த டேப்லெட்டே தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் டாக்டர் உங்களை எப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டில் ஃபோலிக் ஆசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஃபோலிக் ஆசிடே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெக்னன்சியில் எப்போவுமே டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். செல்ஃபாக நம்ம எந்த டேப்லெட்ஸ், மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரெக்னன்சியில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதனால நீங்கள் செல்ஃபாக எந்த டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. என்ன உங்களுக்கு பாடியில் சேஞ்சஸ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி ஒருத்தருக்கு டிஃபராக இருக்கும். நான் சொல்கிறேன்றதுக்காக என் டாக்டர் எனக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நானும் ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது. சம் பீப்புளுக்கு சுகர் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைக் குளுக்கோஸ் டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வாமிட் இருக்கும், டிசினஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஃபீலுமே இல்லை. நார்மலாக ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி ஃபீல் பண்ணுவேன், அப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் வாமிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ ஒருத்தருக்கு இது டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்களே, இவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்களேன்னு சொல்லி எந்த பயமும் பட தேவையில்ல. இது டோட்டலாக ஒருத்தரோட ஜீன், ஒருத்தரோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடியை லிசன் பண்ண கற்றுக்கோங்க. நான் என் ப்ரெக்னன்சியில் மெயினாக பண்ணது இது தான். என்னோடய பாடியை நான் லிசன் பண்ண கற்றுக்கிட்டேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேஞ்சஸ் உங்கள் பாடியில் நடந்தாலுமே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த மந்த் என்னோடய ப்ரெக்னன்சியில் என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபுட் பொறுத்தது வரைக்கும் காலையில் எழுந்தோடனே நான் வந்து டீப் ப்ரோட்டீன் மில்க் குடிப்பேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சுகர் வந்து 149 காமிச்சிது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா மேம் வந்து எனக்கு வந்து டீப் ப்ரோட்டீன் கொடுத்தாங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் ஃபஸ்ட்டு நான் வந்து டீப் ப்ரோட்டீன் மில்க் குடிப்பேன். அதை குடிச்சிட்டு 1 hour கழித்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சத்து மாவு கஞ்சி எடுத்துப்பேன். சத்து மாவு கஞ்சின்றது ராகியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குற இது இருக்குது, அதுதான். ஸோ அது வீட்டிலேயே அரைச்சதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா எதர் சப்பாத்தியோ இல்லைனா வந்து கோதுமை தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு 149 காமிச்சது சுகருன்றதுனால நான் ரைஸ் ஐட்டம்ஸ் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நான் எடுக்கிறதே இல்லை. மதியானம் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ இதை தான் நான் டெய்லி வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த 4th monthல. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு 2 ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் கொஞ்சமாக ரைஸ், ஒரு 2 வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஈவினிங் டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஈவினிங் நான் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் வந்து டீ குடிச்சிடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 o'clock மாதிரி நட்ஸ்லாம் நான் சாப்பிடுவேன், ட்ரை ஃப்ரூட்ஸு. அண்ட் அப்புறம் 9 o'clock எவ்ரிடே சப்பாத்தி தான். டெய்லி சப்பாத்தி தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன்.
இது வந்து எனக்கு சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுவுமே இல்லாமல் சப்பாத்தியுமே வந்து நீங்கள் வீட்டில் இருக்க அந்த கம்பு அண்ட் ராகி அதெல்லாம் போட்டு அரைச்ச சப்பாத்தி மாவாக இருக்கும்போது உங்களுக்கு ஹெச்பியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 to 3 ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் மில்க் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மில்க் எடுக்கல அப்படின்னா அது கார்டாவோ இல்லை பட்டர் மில்காவோ அப்படி கூட எடுக்கலாம். நான் என்னோடய ரொட்டீனை மாற்றிட்டே இருப்பேன். அட் டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் வந்து மார்னிங் வந்து உளுந்தங்களி சாப்பிடுவேன். அண்ட் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூப் குடிப்பேன். ஸோ ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் எவ்ரிடே என்ன சாப்பிட்றேன், லைக் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் என் ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கிறேன் ஹெச்பி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். கிளாத்திங் டியூரிங் ப்ரெக்னன்சி. நான் என்ன ட்ரெஸ்லாம் 4th மந்த்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் பம்ப் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோடனே நான் வந்து என்னோடய யூஷுவல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வந்து நல்லா லூஸான ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். அண்ட் மோஸ்ட்டாக மேக்ஸி போட ஆரம்பித்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நைட்லலாம் கூட நான் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நைட் தூங்கும்போது நைட்டி போட்டாலும் அது காட்டன்னாகவே நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எவ்ரிடே பேஸஸில் காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ண ப்ரெக்னென்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் அவாய்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட் லெகின் போடுறது, ஜீன் போடுறது, ரொட்டீன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எதர் நைட்டியோ இல்லைனா வந்து மேக்ஸியோ தான் வந்து யூஸ் பண்ணேன் அதிகமாகவே. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. அண்ட் பம்ப்மே நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக ட்ரெஸ் போடும்போது நம்மளுக்குமே ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து 4th மந்த் ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போத்துலேருந்தே நான் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸஸ்மே சேர்த்து தான் வாங்கிக்கிறேன். அதாவது டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ காலையில் வந்து நான் வந்து லைக் காலையிலும் இல்லை, ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த 3 மீல்ஸ் கழித்து ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து வாக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாக்கிங் 15 மினிட்ஸ் பண்ணும்போது அது உங்கள் டயட்டிஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சுகர் லெவலுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்ட உடனே நம்ம தூங்கும் போது நம்மளோட சுகர் லெவலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் நான் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்னு 3 வேளையும் நான் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்லோ வாக் தான் பண்ணுவேன். என்னால் அதுக்கு மேலே வாக் பண்ண முடியல. ஸோ ஸ்லோவாக தான் நான் வாக் பண்ணுறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நான் வாக் பண்ணுறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்து டெய்லியுமே வந்து வீக்லி வந்து ஒரு 2 இல்லைனா 3 சூப் குடிச்சிடுவேன். லைக் முருங்கைக்கீரை சூப்பாக இருக்கட்டும், இல்லை மட்டன் சூப், இல்லைனா வந்து வெறும் வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு சூப், அந்த மாதிரி சூப் குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனர்ஜிக்கு. அண்ட் உங்கள் பாடி உங்களை தூங்க சொல்லுதுன்னா கண்டிப்பாக தூங்க, உங்கள் பாடியை லிசன் பண்ணுங்கள். இதுதான் நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். பாடி லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் தூங்குவேன், கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஏன்னா கண்ட்ரோல் பண்ண நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து தலைவலியுமே வருது. ஸோ அதனால் நான் வந்து தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுறேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு நான் தண்ணி குடிப்பேன். எனக்கு தேவையான அளவுன்னு சொன்னால் லைக் நான் ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போஸ் எனக்கு ஹைட்ரேட் பண்ணுறது பத்தலை அப்படின்னும் போது எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியும். லைக் தலைவலி வரும், இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி காலில் வந்து கிராம்ப் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிப்பேன்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குடிச்சுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அதுவே ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய டெய்லி ரொட்டீன் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உங்களோட டெய்லி ரொட்டீனும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெக்னன்சியை கோ த்ரூ பண்ணுறது. மென்டல் ஹெல்த் பற்றி பார்க்கலாம். ஸோ மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, மென்டல் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம்தான் ப்ரெக்னன்சியில், எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கும்போது, நம்மளுக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது, அண்ட் நம்ம வந்து நெகட்டிவ் திங்கிங் எதுவுமே பண்ணாமல் எல்லாமே பாசிட்டிவ் சைடு யோசிக்கும் போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். சும்மாவே ஸ்ட்ரெஸ் வருது ப்ரெக்னன்சியில். ஸோ நான் வந்து எப்படி இதை கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னை பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனாலும் நான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
கிட்ஸ் கூட விளாடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. சப்போஸ் எனக்கு யாருமே இல்லை, எல்லாருமே பிஸி அப்படின்ற டைமில் நான் அட்லீஸ்ட் ஒரு மூவியாச்சும் பார்ப்பேன். கொஞ்சம் ஜாலியான மூவி ஏதாவது பார்த்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம வந்து செக்கப்புக்கு போகணும், ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும், அண்ட் நம்மளை எப்போவுமே நம்ம ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி மட்டும் குடித்தா தான் ஹைட்ரேஷன்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ சம்மர் ஆகிடுச்சு, நீங்கள் வாட்டர்மெலான் ட்ரை பண்ணலாம், இல்லை இளநீ குடிக்கலாம், இந்த குக்கும்பர் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் ஏதாவது செஞ்சு கூட நீங்கள் உங்களை ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். சூப் குடிக்கும்போது கூட நம்மளுக்கு நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். ஸோ நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒருத்தரோட ஒரு ப்ரெக்னன்சி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களோட பாடியை லிசன் பண்ணி அது சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரெக்னன்சியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு உங்களுக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாக்கிங் போகிறீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ் வாக்கிங் போகணும், தூங்கணுன்னா எவ்வளோ தூங்க முடியுதோ தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, இது எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் சிம்பிளாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4th மந்த் ஆகிட்டதுனால சிம்பிள் எக்ஸசைஸ் ஏதாவதுமே பண்ணலாம். நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தான் 4th மந்த் ப்ரெக்னன்சியில் நான் என்ன கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றது. இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட 4th மந்த் ப்ரெக்னன்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட வரேன். Until then, tata, bye.